எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். பார்த்திட உனக்கு கண்கள் தந்தார். கனிவுடன் மனிதரை பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்ப்பாயா. பார்த்திட எனக்கு கண்கள் தந்தார். கனிவுடன் மனிதரை பார்த்தேனே, கனிவுடன் மனிதரை பார்த்தேனே, பார்த்தேனே, இனி பார்ப்பேனே. இயேசு எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். மன்னிக்க நல்ல மனதை தந்தார். முழு மனதுடன் நீ மன்னித்தாயா, மன்னிப்பாயா, நீ மன்னிப்பாயா. மன்னிக்க நல்ல மனதை தந்தார். முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, முழு மனதுடன் நான் மன்னித்தேனே, மன்னித்தேனே, நீ மன்னிப்பேனே. கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். உழைத்திட நல்ல கரங்கள் தந்தார். நீரிய நிலை நின்று உழைத்தாயா, உழைத்தாயா, நீ உழைப்பாயா. உழைத்திட நல்ல கரங்கள் தந்தார். நீரிய நிலை நின்று உழைத்தேனே, நீரிய நிலை நின்று உழைத்தேனே, உழைத்தேனே, நீ உழைப்பேனே. இயேசு உனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார். வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் இருந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலும் உயிர்த்தெழுந்தவராக இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா,
உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடின பாடல்கள் ஆராதனை வழியை ஆசீர்வித்து கொடுத்தீர். நன்றியப்பா. வசனங்கள் சொன்ன சிறு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி ஆசீர்வதியும். வாசித்த அந்த வசனத்தை ஆசீர்வதித்து அதன் மேல் மறைந்திருக்கிற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. பேசுகிறவர் நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியினுடைய சிந்தைகளை பிடித்து கொள்ளும், நாவுகளை பிடித்து கொண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அபிஷேகம் பண்ணை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கார்வோம். ஏழாவது முத்திரையின் 10 உள்ளடக்கங்கள். 10 contents of the 7th seal. ஏழாவது முத்திரையில் அடங்கியிருக்கிற 10 விதமான அந்த உள்ளடக்கங்களை குறித்து நாம் பார்த்தோம். இவைகள் எல்லாமே ஏழாவது முத்திரையோடு சம்பந்தப்பட்டது. 7 பாகங்களை நாம் தியானித்து விட்டோம். இன்று கர்த்தர் சித்தமானால் 8, 9, 10 3 பாகங்களை தியானித்து இன்று நாம் அதை நிறைவு செய்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏழாவது முத்திரை என்பது என்ன? 8வது பாகத்தில் ஏழாவது முத்திரை என்பது கர்த்தருடைய வருகை. ஆமென். ஏழாவது முத்திரை என்பது கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. தி கம்மிங் ஆஃப் த லார்ட். பிரணாம் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை இப்பொழுது நாம் மேற்கொள்ள. அந்த ஏழாவது முத்திரை இன்னும் திறக்கப்படவில்லை. இங்கதான் நிறைய பேருக்கு குழப்பம். ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, ஏழாவது முத்திரை திறக்கப்பட்டு விட்டது என்று பல இடங்களில் சொல்றார். இந்த இடத்துல திறக்கப்படலைன்னு சொன்னோன்னா பாருங்க, திறக்கப்படலைன்னு சொல்றாங்க. ஏழாம் முத்திரையில் அடங்கியிருக்கிற காரியங்களை தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது எப்படி அது உடைக்கப்படாமல் இருக்க முடியும், திறக்கப்படாமல் இருக்க முடியும்? ஏழாவது முத்திரையில் காணப்படுகிற ஒரு ரகசியம் அது கர்த்தருடைய வருகை. ஏனென்றால் அவருடைய வருகையை நாளையோ ஒருவர் அறிய முடியாது, தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லப்பட்டதுனால அது ரகசியமாக இருக்கின்ற ஒரு காரியம் மாத்திரமே வெளிப்படுத்தப்படவில்லை. மற்ற எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டது. ஏழாம் முத்திரையில் உள்ள அந்த 10 காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றால் ஏழாம் முத்திரை உடைக்கப்படவில்லை என்பது தவறானது. அது உடைக்கப்பட்டது, அது திறக்கப்பட்டது. ஆனால் ஒன்று, அதில் இருக்கிற ரகசியமானது அது கர்த்தருடைய வருகையின் ரகசியம் என்பதை யாருமே அறிய கூடாது, அது சாத்தானும் அறியக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஏழாம் முத்திரையின் ரகசியம் பொது ஜனங்களுக்கு வெளிப்படக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்தார். சாத்தானுக்கு மாத்திரம் அது தெரிந்துவிட்டால் அதிகமான கேடுகளை விளைத்திருக்கக்கூடும். அதனால தான் எல்லா 6 முத்திரைகளின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு ஏழாம் முத்திரையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் உள்ள ஒரு ரகசியம் அந்த வருகை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் அவர் திறக்கப்படவில்லை என்றால் வெளிப்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம். உங்களுக்கு தெரியும், அது அவருடைய வருகை. பாருங்கள், எக்கால பண்டிகை என்ற செய்தியில அது பக்கம் 26 தீர்க்கதரிசி சொல்றார். இங்கே உள்ள சூழலை நினைவு கொள்ளுங்கள். 1940ஆம் ஆண்டுகளில் ஹிட்லரால் கொல்லப்பட்ட பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்களை பற்றி அவர் பேசுகிறார். பலிபீடத்தின் கீழாக இருக்கிற அந்த ஆத்மாக்கள் 1940ஆம் ஆண்டுல அந்த சர்வாதிகாரியாக ஹிட்லர் மூலமாக கொல்லப்பட்ட யூதர்கள். இவர்கள் தான் வெளிப்படுத்துற விசேஷத்துல நாம் அங்கு பார்க்கிறோம். அதாவது பலிபீடத்தின் கீழ் உள்ள அந்த ஆத்மாக்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழாவதை பாருங்கள், அதுதான் முடிவு. பாருங்கள், எல்லாவற்றிலும் முடிவு எதுங்க? 7 வாரத்துக்கு 7 நாட்கள். அந்த சனிக்கிழமை தான் வாரத்தின் முடிவு, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள். அல்லேலூயா. அதே போன்றுதான் அது 7வது சபை காலம் என்றால் லவோதிக்கேயா சபை தான்
அது முடிவாக இருக்கிறது. 7 கலசங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள். 7வது தூதனாகிய சகோதரன் பிரணாம் தான் அது 7வது சபையின் முடிவாக காணப்படுகிறது. ஆகையால் 7 என்பது எப்பொழுதுமே அது பரிபூரணமாக இருக்கிறபடினால் அது ஒரு முடிவாக இருக்கிறது. அது கர்த்தரின் வருகை. பரலோகம் அமைதியாக இருந்தது. அந்த காவலில் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்தியிலே பக்கம் 23 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது முத்திரை திறக்க தயாராக இருந்தபோது ஆட்டுக்குட்டி தனது புஸ்தகத்தை எடுத்தார். 6வது முத்திரை, அவர் 7வது முத்திரையை நம்மிடமிருந்து மறைத்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அதை செய்ய மாட்டார். காரணம், தூதன் நாளுக்கு நாள் அதை சொல்லிக் கொண்டிருந்த போது ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு முத்திரைகளையும் ஒரு சிறிய அறையிலே தீர்க்கதரிசி பிரணாம் ஒரே ஒரு விளக்கை எரிய வைத்துவிட்டு அங்கே அவர் காத்திருந்தார். நாள் முழுவதும் காத்திருக்கும் பொழுது அந்த முதலாம் முத்திரை என்ன என்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை மறுநாள் சபைக்கு சென்று பிரசங்கிக்கிறார். பின்பு 2வதும் அவனமாக காத்திருந்தார். 2ஆம் முத்திரையின் ரகசியம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை அவர் சபைக்கு சென்று பிரசங்கிறார். இப்படி 6 முத்திரைகளை குறித்தும் 6 நாட்களிலே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததெல்லாம் அவர் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். ஆனால் 7வது முத்திரையின் ரகசியம் என்பது எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய வருகை என்பதாக இருக்கிறது. பாருங்கள், அது சிறையில் உள்ள ஆத்மா, காவலில் உள்ள ஆத்மாக்கள் என்ற செய்தியிலே 33வது பத்தியில கிடக்கும். கிறிஸ்து ஆட்டுக்குட்டி புஸ்தகத்தை கையில் எடுத்து அந்த 7வது முத்திரையை திறந்தார். இப்ப கொஞ்சம் நாள் தான் பார்க்கும். 7வது முத்திரை என்ன செய்யப்படல, திறக்கப்படலன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அந்த முத்திரையை திறந்தார். அதாவது திறக்கப்படவில்லை என்று அவர் எந்த இடத்துல சொல்லுகிறாரோ அந்த ரகசியம் வெளிப்படவில்லை என்பதற்குத்தான் அவர் நமக்கு கூறுகிறார். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பா இல்லது ஆங்கிலத்தில் தவறா என்பதை எனக்கு புரியவில்லை. ஆனால் திறக்கப்பட்டது என்பதை உறுதியாக அவர் சொல்லும் பொழுது, திறக்கப்படவில்லை என்றால் அந்த ரகசியம் வெளிப்படவில்லை, அந்த கர்த்தருடைய வருகை குறித்ததான ரகசியம் வெளிப்படவில்லை. சாத்தான் அதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. ஆகையால் அவர் 7வது முத்திரையை திறந்தார். ஆனால் நீங்கள் பார்க்க இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அது யாருக்கும் தெரியாது. அவர் சொன்னதுடன் சரி, அவருடைய வருகையை யாரும் அறிய மாட்டார்கள். இந்த 7 இடி அந்த ரகசியமானது பற்றி அவர்களுக்கும் தெரியாது. எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், இது ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஒன்றாக இந்த 10 காரியங்களும் 7வது முத்திரையோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், மீண்டும் அது 7வது முத்திரை செய்தியில அவர் சொல்றார். 7வது முத்திரை செய்தியில பக்கம் 576 அவர் கூறுகிறார், மீண்டும் 7 முத்திரைகளை பற்றி பேசுகையில், இங்கே திரும்பி வாருங்கள், வேதாகமத்தில் மறைந்திருக்கும் அந்த பெரிய ரகசியங்கள் இதுவரை நாம் அறிந்திராத ஒரு புதிய களத்தில் நமக்கு திறந்து வைக்கப்படுவதை பாருங்கள். மேலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் அது மிகச் சரியாக கலக்கிறது அல்லது இணைகிறது. ஆமென். டிஸ்பரேஷன் என்ற செய்தி தமிழில் இல்லை, அந்த செய்தி டிஸ்பரேஷன். அதனால தான் நான் கூகுளில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அது நமக்கு தமிழில் நிறைய புஸ்தகம் இதில் வரல. டிஸ்பரேஷன் என்ற செய்தி, விரக்தி, அதுல தான் சரியாக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அங்கு கலக்கிறது 7ஆம் முத்திரையில. இந்த ஆச்சரியமான எதிர்பாராத அறிக்கைகளை புரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றிய நீடித்திருக்கும் அந்த ஸ்தாபன மத பாரம்பரியங்களில் இருந்து நாம் முதலில் விடுபட வேண்டும். ஆமென். இந்த ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்தாபன பிரமாணங்கள், ஸ்தாபன கொள்கைகள், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. தேவன் ஸ்தாபனத்தில் தன்னை வெளிப்படுத்துவதே கிடையாது. ஆகையால் கிறிஸ்துவின் முதல் வருகை அவருடைய 2ஆம் வருகையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் பாருங்க, எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலா இருக்கிறது போல முன் நடந்ததே பின்னும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் சொல்லுங்க முன்னமே நடந்தது. அதுதான் முன் நடந்ததே இன்னும் நடக்கிறது, இனி நடக்க போவதும் முன்னமே நடந்தது என்று பைபிள் சொல்லுது. அதனால நூதனமானது ஒன்று இல்லை. நடந்தது திரும்ப நடக்கும், நடந்தது திரும்ப நடக்கும், அப்படிதான். அப்போ முதலாம் வருகையில் என்ன நடந்ததோ
அதே தான் இரண்டாம் வருகையிலும் நடக்க வேண்டும். முதலாம் வருகையில் ஒரு மாதிரியாகவும் இரண்டாம் வருகையில் இன்னொரு மாதிரியாகவும் இருக்க வாய்ப்பில்லை. முதலாம் வருகையில் எப்படி நடந்தது என்பதை நீங்கள் ஆழமாக தியானித்து பார்த்தால் அதே போன்ற சம்பவம் தான் இரண்டாம் வருகையிலும் நடைபெறும். அதைத்தான் தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை அங்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை அவருடைய இரண்டாம் வருகையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதன் மூலம் அதை விளக்குகிறார் என்பதை மனதில் கொண்டு பாருங்கள். இது எளிமையாக நாம் புரிந்து கொள்ளணும், அது கடினமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை ஒரு உடனடி நிகழ்வு அல்ல. ஆமென். நான் அந்த போல்டில் ப்ளூ கலரில் நான் அதை செலக்ட் பண்ணி அதை மாற்றிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அது முக்கியமான பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை ஒரு உடனடி நிகழ்வு அல்ல. இன்னைக்கு அதனால தான் சொல்றாங்க, அது என்ன சொல்றது, இது 33 ஆண்டுகள் நீடித்தது. முதலாம் வருகை எவ்வளவு காலம் நீடித்தது? 33 ஆண்டுகள் நீடித்தது. அது உடனடியான ஒரு நிகழ்வு அல்ல. புதிய ஏற்பாட்டு வார்த்தையை உருவாக்கி அப்போஸ்தலனாக பவுலுக்கு தோன்றிய அக்கினி ஸ்தம்பம் இன்னும் நீண்டதாக எண்ணினால் கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையானது ஒரே ஒரு உடனடி நிகழ்வு அல்ல. முதலாம் வருகை என்பதும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை என்பது உடனடி நிகழ்வு அல்ல. இன்றைக்கு ஸ்தாபனத்தார் சொல்வது போலத்தான் கடைசி கால செய்தியில் இருக்கிறவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான், எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அதைத்தானே ஸ்தாபனத்தாரும் சொல்றாங்க. ஸ்தாபனத்தார் எல்லாரும் என்ன சொல்றாங்க? இரண்டாம் வருகை என்பது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று அதை சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்பாக லூக்கா 17:30 நிறைவேற வேண்டுமே, வெளிப்படுத்தல் 10:1 நிறைவேற வேண்டுமே. இதெல்லாம் எப்பொழுது நிறைவேற போகிறது? எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இரண்டாம் வருகையினால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த 3 ஊழியங்களையும் தாமாகவே செய்வார் என்று எழுதியிருக்கிறது. இந்த 3 ஊழியங்களை அவர் எப்பொழுது செய்ய போகிறார்? அல்லேலூயா. அதையெல்லாம் பார்க்க வேண்டும். அது அவருடைய இரண்டாம் வருகையின் போது நிகழக்கூடிய சம்பவம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையானது உடனடி நிகழ்வல்ல. முதலாம் வருகையும் உடனடியான நிகழ்வல்ல, அது 33 ஆண்டுகள் நீடித்தது. அதே போல இரண்டாம் வருகையும் உடனடி நிகழ்வல்ல, அதுவும் இன்னும் 63ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும். எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிவடைகிறதோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிறைவடையும். ஆமென். சபை காலங்கள் நிறைவடையும். கிருபையானது பிரஜாதிகளுக்கு மத்தியிலே அது நிறைவடையும். ஆமென். எல்லாமே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலோடு தான் எல்லாமே முடியும். அதனால இன்றைக்கு அநேகர் சொல்றதுன்னா, தீர்க்கதரிசி ஒரு காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 times he comes, 3 முறை அவர் வருகிறார். The first coming is a mortal to bleed and die. முதலாம் வருகையிலே மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார்? ரத்தம் சிந்தி மரிக்க வருகிறார். ஆமென். தெளிவா சொல்றார் தீர்க்கதரிசி. அழகாக ஆங்கிலமும் தமிழும் தான் பார்க்கணும். The first coming is a mortal to bleed and die. அவர் மரிப்பதற்காக மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில், மாற்றல் என்றால் மரிக்கக்கூடிய ஒரு சரீரம், அவர் மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் வருகிறார். அதே வேளையில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the second coming is the rapture அப்படின்னு சொல்லியிருந்தார். the second coming is the rapture ன்னு சொன்னதுனால இதை மாத்திரம் அநேகர் பிடிச்சு கொண்டு இரண்டாம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று தானே தீர்க்கதரிசி சொன்னார். அப்படி என்றால் முதலாம் வருகையிலே அவர் குழந்தையாக வந்து இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான் முதலாம் வருகை. அவர் எப்பொழுது பூமிக்கு அவர் குழந்தையின் ரூபத்தில் வந்தாரோ, ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்தார் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தேயர் சொல்லுவாங்க, தேவன் தம்முடைய குமாரனை நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனமும் இருக்கு, தேவன் தம்முடைய குமாரனை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொன்னா, எப்படி அனுப்பினார்? சிலுவையில் அறையப்படக்கூடிய மனிதனாகவா அல்லது 30 வயது நிரம்பின நபராகவா? இல்லை, அவர் குழந்தையின் ரூபத்தில் தான் பூமிக்கு வருகிறார். ஆமென்.
அதனால தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொன்னா அவர் எந்த ஒரு உருவத்தில் அனுப்பினார்னா குழந்தையின் ரூபத்தில் தான் வந்தார். குழந்தையின் ரூபத்தில் வந்து, அல்லேலூயா, அதன் பிற்பாடு 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்று 33வது வயதாகும் பொழுது கல்வாரி சிலுவைக்கு செல்லுகிறார். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து தாம் உயிரோடு இருக்கிறவர்களாக அநேகருக்கு காண்பித்து சீசர்களுக்கு முன்பாக மேகங்களுடனே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதலாம் வருகை நிறைவேறிற்று. முதலாம் வருகை உடனடி நிகழ்வல்ல, அதற்கு ஒரு காலம், த ஸ்பான் டைம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அது 33 ஆண்டுகளாக நீடிக்கிறது முதலாம் வருகை. அதே போன்றுதான் இரண்டாம் வருகையும் சில காலகட்டம் அங்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் 63ஆம் ஆண்டுல அவர் இறங்கி வந்தார், பலமுள்ள தூதனாக, கிறிஸ்துவாக. ஆமென். ஆனா இன்னும் அது நீடிக்கிறது. எதுவரைக்கும் நீடிக்கிறது? ஆகாயத்தில் அவர் வந்து நம்மை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வாரே அப்பொழுது வரைக்கும் அது நீடித்து பின்பு நிறைவடைகிறது. அதுதான் த செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர். அல்லேலூயா. அவர் தன்னுடைய மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்றால் உடனடி நிகழ்வு கிடையாது. அது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதா ரெண்டாம் வருகன்னு சொன்னீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படி கூறவே இல்லை. ஆமென். கவனிக்க வேண்டும். இப்ப நாம் பார்க்க போறோம். அது 2 காரியம் இருக்கு. 63ல இறங்கி வந்துட்டாருன்னா இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய காரியம் என்ன, 63ல இறங்கி வந்துட்டீங்கன்னா நீங்க ஏன் இன்னும் போல பூமியில இருக்கிறீங்க, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமேன்னு சொல்றாங்க. பாருங்கள், அது உடனடி நிகழ்வு அல்லன்னு தீர்க்கதரிசி சொல்றார். அந்த செய்தியை பார்க்கும் பொழுது முதலாம் வருகை எப்படியோ அதே தான் இரண்டாம் வருகையும். முதலாம் வருகையில அவர் எதை கொண்டு வந்தார்? நமக்கு எதை கொண்டு வந்தார்? கிருபையை கொண்டு வந்தார். அதாவது என்ன சொல்றோம்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, அது ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார்னு சொன்னா அந்த கிருபை அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனா இரண்டாம் வருகையின் போது தம் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை அவர் கொடுப்பார். நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், இந்த காலகட்டத்தில் நீதியை சரிக்கட்டும் நாள் ஏசாயா 61 படி இப்பொழுது நடைபெறவில்லை என்றால் அது எப்பொழுது நடைபெறும்? அது உபத்திரவ காலத்திலுடைய சம்பவம் வேறு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வேறு, அது வேறு வேறு சம்பவங்களை குறிக்கிறது. ஆனா இப்பொழுதோ அவர் சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் மாறாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பல நிகழ்வுகளானது. இந்த 7ஆம் முத்திரையினுடைய காரியங்கள் ஒன்றோடு ஒன்று என்னது, எல்லாமே தொடர்புடைய காரியங்களாக இருக்கிறது. கவனிங்கள் அருமையானவர்களே. இப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட நம்ம காரியம், ஒரு எலியா ஊழியத்தின் முன்னோடி, அது சகோதரன் பிரணாமுடைய ஊழியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்பாக யார் அனுப்பப்பட்டார்? யோவான் சானகன். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக கர்த்தருக்கு முன்பாக சென்றான். அதே போன்று கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக வரும் பொழுது அவருக்கு முன்பாக அதே எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்கதரிசி அங்கு செல்ல வேண்டும். இந்த தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்னவென்றால், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் செய்தது போலவே இந்த 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக, ஏனென்றால் ஓகியோ என்ற நதியிலே தீர்க்கதரிசி அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்து அவர் பேசினார். என்னுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல என்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக நீர் ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று கர்த்தர் தாமே சொன்ன வார்த்தை. 2 வருகைக்கு முன்பாலையும் ஒரு தீர்க்கதரிசியை கவனிங்க. முதலாம் வருகைக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி, 2ஆம் வருகைக்கு முன்னாடியும் ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆமென். இவர்கள் ஸ்தாபனத்துக்கு விரோதமாகவே காணப்படுவார்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று அவர் பிரசங்கித்தது போல ஸ்தாபனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஊழியமாக. ஏன்னா திஸ்பீனாகிய எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அன்றிருந்த தீர்க்கதரிசிகள், அந்த எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் அவர் விரோதமாகவே இருந்தார். அதே போன்றுதான் இப்பொழுதும் அந்த சம்பவம் நடக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குவதற்காக வரல, ஸ்தாபனத்தை எதிர்க்கவே வந்தார். அல்லேலூயா.
காரணம் அது எலியாவினுடைய ஆவி. அந்த எலியாவுடைய ஆவி 4வது முறையாக நம் மத்தியிலே வந்து கடந்து சென்றதை நாம் பார்த்தோம். ஆகையால் இதெல்லாம் 2ஆம் வரைக்கு முன்னாடியாக வந்த அந்த தீர்க்கதரிசி பிரணாம் அவர் மூலமாக வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 10:6 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிற போது தேவ ரகசியங்கள் நிறைவேறும். எல்லா தேவ ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். நிறைவேறும் என்ற வார்த்தைக்கு சில பேர், நான் மும்பையிலே பிரசங்கிக்கும் பொழுது அதேகர் அதை கேட்டு எல்லா ரகசியங்களும் நிறைவேறிவிட்டது என்று அவர் பிரசங்கித்தார் என்று என்னை குற்றம் கண்டுபிடித்தார்கள். அப்படி சொல்லல, ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படும் என்ற விதத்தில் தான் நான் பேசினேன். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போது அவன் பிரசங்கிக்கிற போது எல்லா தேவ ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு விடும். முன்கூட்டியே நமக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஆனால் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறவில்லை. ஆமென். இன்னும் நம் ராபோஜனத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் நம்பிக்கை கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். வருகிற பிரதிஷ்டை அன்று கூட ஞானஸ்தானம் இருக்கிறது. எனக்கு அன்றைக்கு சமயம் கிடைக்கிறது கடினம். ஆனால் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சகோதரர் முன்கூட்டியே டிக்கெட் போட்டு, ஐயா அன்று எனக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் என்று சொன்னார். ஆகையால் பிரதிஷ்டை ஆராதனையின் இடைவேளையில ஞானஸ்தான ஆராதனை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ராபோஜனம் பங்கு பெறுகிறோம். கால்களை கழுவுவதிலே விசுவாசம் கொண்டு அதை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அல்லேலூயா. எது வரைக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும். தீர்க்கதரிசி பிரணாம் நான் மரிக்கும் வரைக்கும் இந்த 3 நியமங்களை கை கொள்வேன்னு சொல்றார். நான் மரிக்கும் வரைக்கும் அதை கை கொள்வேனா? நாமும் மரிக்கும் வரைக்கும் இந்த 3 நியமங்களை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அதை மாற்றிவிடக் கூடாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஆகையால் ஒரு எலியாவின் ஊழியம் முன்னோடியாக அது இருந்தது போல 2வது வருகின் போது எலியாவின் ஊழியமாக தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். எலியா கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், 7 முத்திரைகளின் வெளிப்பாடு புத்தகத்தில் அவர் சொல்றார். எலியா என்ன செய்கிறார்? எலியாவின் ஆவியுடைய யோவான் ஸ்நானகன் யாரை அறிமுகப்படுத்தினான்? இயேசு கிறிஸ்துவை. இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினான். அது வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனா யோவான் ஸ்நானனுக்கே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல் எவர் மேல் வந்து தங்குகிறதை நீ காண்பாயோ அவர்தான் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அது யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கிறது. ஆகையால் அதன்படியே நான் இப்பொழுது இவரை கண்டு சாட்சி கொடுக்கிறேன். இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, கிறிஸ்து, மெசியா என்று அவன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான். அதே போன்றுதான் 2ஆம் வருகையின் போதும் சகோதரன் வில்லியம் பிரணாம் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வந்து அவர் யாரை அறிமுகப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். 7ஆம் தூதன் பூமியில் இருக்கும் பொழுது பலமுள்ள தூதனாகி கிறிஸ்து வானத்திலிருந்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வந்து ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சித்து, ஆமென், இனி காலம் செல்லாது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஓத போகிற தேவ ரகசியம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று வெளிப்படுத்தல் 10:6 அங்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஆட்டுக்குட்டியா இருந்தார். ஆட்டுக்குட்டியானவராக இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய வலது கரத்தில் இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். பின்பு முத்திரைகளை உடைத்த பிற்பாடு அவர் சிங்கமாக இறங்கி வருகிறார். பாருங்கள், இப்பொழுது ஒருபோதும் அவர் ஆட்டுக்குட்டி அல்ல. ஆட்டுக்குட்டியின் ஸ்தானத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஊழியத்தை முடித்து அவர் இறங்கி வரும் பொழுது அவர் சிங்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ராசிகளில் உள்ள ராசிகளை குறித்து நாம் செய்தியில பார்க்கிறோம். சரி, 2வது இயேசு கிறிஸ்துவை யோவான் அறிமுகப்படுத்தினது போல 2ஆம் வருகையின் போதும் எலியாவின் ஆவியை கொண்ட சகோதரன் பிரணாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அதுதான், அவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மணவாட்டிக்கு. அல்லேலூயா. அது 7 முத்திரையின் வெளிப்பாடு புத்தகத்தில் இருக்கு. அடுத்ததாக அவர் எப்படி இறங்கி வந்தார்? ஒரு உடலோடா, ஒரு சரீரத்தோடா? 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தோடு வந்தார். அது மரியாளின்
கர்ப்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த குழந்தையானது 30 ஆண்டுகளாக வளர்ந்து வரும்போது ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது தேவன் 30வது வயசுல அந்த கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவி பிராவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உழைத்தது. பாருங்கள், ஆங்கிலத்தில் பார்த்தால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் எழுதியிருக்கிறார். இவரில் வந்து நான் வாசமாயிருக்க பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் அவருக்குள்ள ஒரு வாசமாய் இருந்ததனால தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிகள் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகையால் இரண்டாவது வருகையின் போது ஒரு சரீரத்தோடு அவர் வருவதில்லை. அநேகர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். முதலாம் வருகையில் ரத்தம் சிந்தி மரித்து நம்மை மீட்பதற்காக ஒரு சரீரத்தோடு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இரண்டாம் வருகையிலே, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தெகோஸ்தே நாளிலே அவர் எப்படி இறங்கி வந்தார்? பரிசுத்த ஆவியாக. இப்பொழுதும் அவர் பரிசுத்த ஆவியினுடைய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை ஒரு உருவத்துக்குள்ளாக நாம் கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியை அவர் ஊற்றியிருக்கிறார். நமக்குள் கிறிஸ்து வாசம் செய்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம் என்று எழுதப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழு கிறிஸ்து அல்ல, நாம் ஒரு பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பாகத்தை மாத்திரம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் கிறிஸ்து ஒரு உடலாக, ஒரு சரீரமாக இரண்டாவது வருகையில் இறங்கி வரல. எப்பொழுது நாம் அவரை சந்திப்போம்? ஆகாயத்தில் சந்திக்கும் பொழுது அவர் ஒரு மகிமையின் சரீரத்தில் இருப்பார். அப்பொழுது நாமும் இமைப்பொழுதிலே மர்வமாகி மகிமையின் சரீரத்தில் அவரை சந்திப்போம். அப்பொழுதுதான் மணவாட்டியும் ஒரு உடலோடு மகிமையின் சரீரத்தில் இருப்பாள். இயேசு கிறிஸ்துவும் மணவாளனாக ஒரு மகிமையின் சரீரத்திலே அங்கு காணப்படுகிறார். அதற்கு முன்பாக அவர் தம்மை சரீரத்தின் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார். தனக்கென்று ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வரப்போறது இல்லை. அதனால தான் அநேகர் புரியுறாங்க, பலமுள்ள தூதன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பலமுள்ள தூதன் யூதர்களுக்கு மாத்திரமேன்னு சொல்றாங்க. பாருங்கள், இதையெல்லாம் செய்தியில் இருக்கிறதே அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் பரூசியா என்ற வார்த்தை, பரூசியா என்ற வார்த்தை கிறிஸ்து முழு வார்த்தையாக, ஆமென், முழு வார்த்தையாக இங்கே நம்மிடையே அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறாள். அல்லேலூயா. அவர் மணமகன், மணமகள், மணமகன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார். பாருங்கள், கிறிஸ்து முழு வார்த்தையாக பரூசியா என்றால், அல்லேலூயா, அவர் மீண்டும் வார்த்தையாக, ஆமென், ஆவியாக, வார்த்தையாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அங்கு ஒரு சரீரம் தேவையாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு தேவை. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தேவை. இயேசு பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் வந்து அவருடைய கிரியைகளை செய்வார். அப்பொழுது வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீர்கள், வியாதி சுகமாகிவிடும். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசுகளை நீங்கள் கட்டளையிடும் போது பிசாசுகள் போய்விடுகிறது. காரணம், அது நீங்கள் அல்ல, அது நாம் அல்ல, கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வதாகும். கிறிஸ்து நமக்குள் இருந்து கொண்டு அந்த கிரியைகளை செய்கிறார். அதே போல தேவன், பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் இயேசுக்குள் வாசம் செய்து தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கவனிங்க. ஆகையால் தீர்க்கதரிசி பிரணாமின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பேசினார். மோசேயினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு பேசினார். தெரியுமா? மோசே என்ன சொல்கிறார்? வண்டுகள் வரக்கடவுது, பெண்கள் வரக்கடவுது என்று சொன்னார். அது பெண்களும் வந்தது, வண்டுகள் வந்தது. காரணம், அது மோசே அல்ல, மோசேக்குள் வாசமா இருந்த தேவன். அதே போன்று தீர்க்கதரிசி பிரணாம் அணில் உண்டாக கடவுது என்று சொன்னார். அங்கு அணில் சிருஷ்டிக்கப்பட்டது. அது அவர் அல்ல, அவருக்குள் இருந்த தேவன். இன்றைக்கு நீங்கள் வியாதிஸ்தர் மேல கைகளை வைக்கிறீர்கள், வியாதி சுகமாகிறது. அது நீங்கள் அல்ல, அது ஊழியக்காரன் அல்ல, அது தேவன் தாமே. பிசாசுகளை நீங்கள் கட்டளையிடும்போது ஓடி போகிறது என்றால் அது நீங்கள் அல்ல, அது தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருப்பது. ஆமென். ஒருவனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அது தேவனுடைய கிரியையாக இருக்கிறது.
அல்லேலூயா. ஆகையால் மூன்றாவதாக வாழும் மணமகள் தன்னை மாற்றிக்கொண்டாள். அதாவது மணமகள், அதாவது மணவாட்டி தன்னை முழுவதுமாக ஜீவிக்கிற ஒரு மணவாட்டியாக அவர் மாற்றிக்கொண்டார். கடந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புகிறார்கள். எல்லா 7ஆம் முத்திரையோட சம்பந்தப்பட்ட காரியங்களை பாருங்க. கடந்த காலத்தில் அப்போஸ்தலர் காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்துக்குள் நித்திரையா இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புகிறார். அடுத்து அவரை நாம் ஆகாயத்தில் சந்திப்பது. ஆமென். அவருடைய மனைவி கடைசியாக தனது மணமகனை உடல் ரீதியாக சந்திக்கிறார். பாத்தீங்களா? இங்கதான் ஆகாயத்துல தான் நாம் என்ன செய்ய போறோம்? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் ஒரு உருவமாக இருந்தாரே, அதே போன்ற அல்ல, அதே போன்ற உருவமாக இருந்தாலும் இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? அது மகிமையின் சரீரம். அது என்ன சரீரம்? இது இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வந்த ஒரு சரீரம். அல்லேலூயா. அது மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதே இல்லை. அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுவார். அல்லேலூயா. அவர் என்னென்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆகையால் மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் மணமகளை, அதாவது மணவாட்டியை ஆகாயத்தில் சந்திக்கும் பொழுதே அவர் ஒரு சரீரத்தோடு காணப்படுவார். நாமும் ஒரு சரீரத்தோடு காணப்படுவோம். ஆனா இந்த சரீரம் அல்ல, இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும். இந்த அழிவுள்ள சரீரம், மரண சரீரம், பாவ சரீரம் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி, டிரான்ஸ்பிகரேஷன், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி நாம் ஆகாயத்தில் சந்திப்போம். அதுதான் 1 யோவான் 3:2 சொல்கிறது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போன்றுதான். அல்லேலூயா. அது உடல் ரீதியாக. ஆனா இதை மாத்திரம் 2ஆம் வருகைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செய்தியே புரியலன்னு அர்த்தம். முதலாம் வருகைக்கு என்ன இருக்கிறது பார்த்தோம், ஒரு காலகட்டம் இருந்தது இல்லையா? 33 ஆண்டுகள். அதனுடைய உடனடி நிகழ்வு அல்ல, 33 ஆண்டுகள். அதே போல 2ஆம் வருகைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல. 2ஆம் வருகை ஸ்தாபனத்தாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். பெந்தெகோஸ்தேயருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்களும் அதை தானே சொல்லுகிறார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் என்று அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்களே. அவர் தம்முடைய தூதர்களோடும் பரிசுத்த தூதர்களோடும் அவர் இறங்கி வருவார் என்றுதான் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அதை பாடுவீர்களானால் உங்களுக்கு என்ன செய்தி புரிந்தது? ஆமென். ஒரு ஸ்தாபனத்தார் செய்வது போலவே, பேசுவது போலவே, விசுவாசிப்பது போலவே நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் முதலாம் வருகையினுடைய காரியம் எப்படியோ அப்படித்தான் 2ஆம் வருகை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது 33 ஆண்டுகள் நீடித்தது போல 2ஆம் வருகையும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அது நீடிக்கத்தான் செய்யும். ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவர் வந்து ஆரவாரம், பிரதானதுடைய சத்தம், தேவ எக்காளம், இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் தாமே, the Lord himself decision, கர்த்தர் தாமே இறங்கி வந்து இந்த காரியங்களை செய்கிறார். இந்த 3 ஊழியங்களையும் செய்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அநேகருக்கு என்ன ஊழியம் நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்து இந்த 3 காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டாகும். இப்பொழுது மணவாட்டி என்ன செய்கிறாள்? மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறாள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக. இந்த செய்தியானது நம்மை உலகத்தை விட்டு முற்றிலுமாக வேறுபடுத்தி நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து கொண்டிருக்கிறது. நாம் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலப்பட்டு நாம் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் அந்த காரியம். ஆகையால் ஆகாயத்தில் நாம் சந்திக்கும் பொழுது அவர் ஒரு உருவமாக உடல் ரீதியாக சந்திப்பார், நாமும் ஒரு உடல் ரீதியாக அவரை சந்திப்போம். ஆனா அது மாத்திரம் 2ஆம் வருகை என்று சொன்னால் ஸ்தாபனத்தாருக்கு உங்களுக்கு என்ன இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், நாம் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆகாயத்தில் நடத்தக்கூடிய விருந்து. ஆமென். அந்த திருமண விருந்து 3.5 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? அதையும் சில பேர் தவறாக பிரசங்கிக்கிறார்கள். என்னவென்றால் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் நடக்கும் என்று சொன்னார்கள். இல்லவே இல்லை.
தானியேலின் 70 வாரங்கள் செய்தியை நீங்கள் தியானிப்பீர்களானால் 62 பிளஸ் 7 69 பிளஸ் 1 எத்தனை? 70 வாரங்கள்ல முதலாவது 62 வாரங்கள், பின்பு 7 வாரங்கள், 69 ஆகிவிட்டதா? 70வது வாரம் அன்று மேசியா வருவார். அந்த 70வது வாரம் துவங்கும் போது இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு மனிதனாக வருவார். அந்த 70வது வாரத்தில் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்க விரும்பாமல் அவர் என்ன செய்வார்? சிலுவையில் அறையப்படுவார். ஆமென். அவர் பலியாக செலுத்தப்படுவார். கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டின் பாதியிலே 3½ ஆண்டுகள் ஆகியால் இன்னும் மீதி 3½ ஆண்டுகள் மாத்திரமே விடப்பட்டிருக்கிறது. இந்த 3½ ஆண்டுகளிலே முடியும் பொழுது யூதர்களுக்கு என்ன வருகிறது? அந்த 3½ ஆண்டுகளிலே உபத்திரவம் வருகிறது. முதல் 3½ ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. நல்லா கவனிக்கணும். முதல் 3½ ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. அது மணவாட்டிக்காக அல்லது பிரஜாதிகளுக்கு ஒரு கிருபையின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை அந்த 7 ஆண்டுகளிலே அந்த கடைசி வாரம் 7 நாட்கள் என்பது 7 ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த 7 ஆண்டுகளிலே 3½ ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் 3½ ஆண்டுகள் யூதர்களுக்கு மீதியாக விடப்பட்டிருக்கிறது. அந்த 3½ ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லது 3½ ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு பிரஜாதிகளாக நமக்கு ரட்சிப்பு வரும்படியாக தேவன் கிருபையை கொண்டு வந்தார். கிருபை என்று சொன்னால் அது எந்த காலகட்டம் என்பது நமக்கு அனுமானிக்க முடியாது. அது கிருபை என்பது இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதிலிருந்து பிரஜாதிகளுக்கு என்ன வருகிறது? கிருபையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுது முடிவடையும்? அது எடுத்துக்கொள்ளப்படுதலோடு தான் முடிவடையும் என்று தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார். அதுவரைக்கும் கிருபை இருக்கிறது. அதுவரைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அதுவரைக்கும் ஞானஸ்தானம் இருக்கும். அதுவரைக்கும் ராபோஜனம் இருக்கும். அதுவரைக்கும் கால் கழுவுதல் இருக்கும். அதை யாரும் மாற்றிவிடக் கூடாது. சில வஞ்சக போதர்கள் தவறாக பிரசங்கித்து அநேக ஆத்துமாக்களை அவர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள். ஒரு நாள் கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகையால் அந்த ஆலயத்தில் நடத்தக்கூடிய அந்த விருந்து, மணவாட்டிக்குரிய விருந்து எத்தனை ஆண்டுகள்? 3½ ஆண்டுகள். இந்த 3½ ஆண்டுகள் முடிந்து கிறிஸ்து ஒரு உடல், அதாவது சரீரத்தில் இந்த பூமிக்கு திரும்புகிறார். கிறிஸ்து எப்படி வருகிறார்? ஒரு சரீரத்தில் பூமிக்கு திரும்புகிறார். அவர் அப்படி திரும்பும் போது எங்கே வருகிறார்? அவரது மணமகள், அவரது கால்கள் மீண்டும் ஒலிவமலை நாடுகின்றன. அதாவது அங்க மணவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 3½ ஆண்டுகள் அந்த அரண்மனையிலே அவள் இருக்கிறாள். கல்யாண விருந்து நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் எப்படி யோசேப்பு அந்த பிரஜாதி எகிப்திய பெண்ணை திருமணம் செய்து அவள் அரண்மனையில் இருந்த பொழுது யோசேப்பின் சகோதரர்களுக்கு என்ன செய்தார்? அதை வெளிப்படுத்தி கொடுத்தார் யோசேப்பு. ஆமென். ஒருவர் அவர்கள் பார்த்து புலம்பினார்கள். யோசேப்பு கதறி அழுதான். அவருடைய சகோதரர்களும் பிடித்துக் கொண்டு அழுதார்கள். இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேல் யூதர்களுக்கும் உரிய சம்பவம். அது எப்பொழுது நடைபெறுகிறது? யோசேப்பு மனைவி அரண்மனையில் இருக்கும் பொழுது. அப்பொழுது அவள் அங்கே இல்லை. அப்படியானால் மணவாட்டி எங்கே இருக்கிறாள்? ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறாள். ராஜாவின் அரண்மனையில் இருக்கும் பொழுது கிறிஸ்து மறுபடியும் ஒரு சரீரத்தில், இந்த நேரத்தில் லூக்கா 17:30 படியோ அல்லது இந்த கிறிஸ்து பரூசியா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையாக இறங்கி வந்தது போல அல்ல. யூதர்களுக்கு மத்தியில் அவர் என்னவாக இறங்கி வருவார்? ஒரு சரீரத்தில் இறங்கி வருவார். ஆமென். அவர் ஒரு சரீரத்தில் இறங்கி வருவார். ஒரு உடலில், ஒரு சரீரத்தில் பூமிக்கு இறங்கி வருவார். அப்பொழுது அவருடைய கால்கள் எங்க இருக்கும்? ஒலிவ மலையின் மேல் நிற்கின்றன. ஒலிவமலை 2ஆக பிளந்து போகிறது. அப்பொழுது அவரை பார்த்து, அவரை குத்தினவர்கள் அவரை பார்த்து அழுது புலம்புவார்கள். அது சகரியாவில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆமென். சகரிதானா? சகரியா 14:4.
அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற பாருங்க, அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலை மேல் நிற்கும். அந்த ஒலிவு மலையில வந்து நிற்பார். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி பாருங்கள், அவர் ஒலிவு மலையில வந்து எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையில் வரும் பொழுது மணவாட்டி எங்க இருக்கிறார் பிரியமானவர்களே? அவருடைய அரண்மனையில பரலோகத்தில் இருக்கிறார். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது அவருடைய மனைவி அரண்மனையில் இருந்தது போலவே இப்பொழுது அவருடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துறது போல இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதி மணவாட்டி, ஆனா யூதர்கள் யாரு? சகோதரர்கள். ஆமென். அதனால்தான் யூதாசை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே என்று கூறினார். பாருங்கள், இப்பொழுது அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் மேல் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். போதும், கவனிங்க. இப்ப இங்க கவனிக்க வேண்டாம் அருமையானவர்களே. அந்நாட்களிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையில் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிரிந்து போகும். அல்லேலூயா. எங்கே பிரிகிறது? கிழக்கு மேற்காக. அதனால ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும், அதாவது கிழக்கு மேற்காக அது பிளக்கும். ஒன்று வடபக்கம், இன்னொன்று தென்பக்கத்துல அது சாயும். கவனிங்க, இப்போ ஒரு காரியத்தை கவனிச்சீங்கன்னா, ஒரு சுற்றுலா ஸ்தலமாக எருசலேம் பகுதி காணப்படுகிறது. இங்க அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒலிவு மலையில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கு கட்டினால் ரொம்ப பிரம்மாண்டமா சுற்றுலா பயணிகளுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று அனுமதி கேட்டார்களாம். இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தவர்கள் சொன்னார்கள், இங்கு நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம். ஏனென்றால் ஒலிவு மலை எப்பொழுதாயிலும் அது இரண்டாக என்ன செய்யும்? பிளந்துவிடும் நிலையில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். ஒலிவு மலையிலே 5 நட்சத்திர ஓட்டல் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எந்த கட்டடமும் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். காரணம், அது கண்டிப்பாக கிழக்கு மேற்காக என்ன செய்யும்? பிளக்கும். ஒரு பக்கம் வலது பக்கத்தில் தெற்கு பாகமும் வடக்கு பாகத்திலே விழும் என்று பைபிள் சொன்ன வார்த்தையின்படியே விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இவைகள் நடக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதற்கு முன்பாக மணவாட்டி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகியால் அவருடைய பாதம் ஒலிவு மலையில் வந்து நிற்கும். அப்பொழுது அவரை குத்தினவர்கள் பார்க்கலாம். வாசிங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது புறஜாதிக்கு மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியை தேவன் எடுத்து யூதர்கள் மத்தியில் ஊற்றி விடுவார். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கோத்திரம் கோத்திரமாக புலம்பிக் கொண்டு இருக்குமா. இது யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் சந்தித்த போது நடந்த நிகழ்வு. அது மீண்டும் யூதர்களுக்கு மத்தியிலே நடக்க போகிறது. இந்த நிகழ்வு நடக்கும் போது நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்க மாட்டோம். மணவாட்டி அது அவருடைய அரண்மனையில் இருப்பாள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஒலிவுமலை இரண்டாக பிளக்கும் என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நேரம் வெகு அருகாமையில் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் பொழுது 7வது வசனமா? வெளிப்படுத்தல் 1:7.
இதோ மேகங்களுடனே வருகிறார். பாருங்கள், இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாரும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவரும் அவர்களை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எல்லா கோத்திரத்தார் யாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பாருங்கள், இந்த வசனத்தை புறஜாதிகளோடு ஒப்பிட்டு விடக்கூடாது. 3 காரியங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது யூதர்களுக்குரிய காரியங்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு தவறான வியாக்கியானம் அளிக்கக்கூடாது. 1. 2வது, தேவனுடைய வார்த்தையை தவறான இடத்தில் பொருத்தக்கூடாது. 2. 3வது, தேவனுடைய வார்த்தையை இடம்பெயர செய்யக்கூடாது. 3 காரியங்களை தீர்க்கதரிசி பிரணாம் எச்சரிக்கிறார். 3 காரியங்களிலே தவறான வியாக்கியானம் என்று செய்வோமானால் ஜனங்களை நீங்கள் தவறாக வழிநடத்தி விடுவீர்கள். அல்லேலூயா. அதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது நாம் போகலாம் அந்த முத்திரை குறித்து. பாருங்கள், அங்க என்ன சொல்லுகிறது? அவருடைய கால்கள் ஒலிவமலையில் இருக்கின்ற யூத 1,44,000 பேர் யூதர்கள் மீதியானவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவர்களும் அவரை கண்டுகொள்வார்கள். ஆமென். ஓ, உம்முடைய கைகளில் காணப்படுற இந்த வடுக்கள் என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது இயேசு சொல்வார், என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஓ, இங்க ஒரு பெரிய புலம்பலே உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், 7வது முத்திரை அது அமைதியான நிலவியதால் யாருக்கும் அது தெரியாது. கிறிஸ்து வரவிருக்கும் அந்த நிமிடம் அல்லது மணி நேரம் அதை நமக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க, அவருடைய வருகைய நாளையோ அல்லது நிமிடங்களையோ யாரும் அறிய முடியாது. ஆனால் ஒன்றை புரித்துக் கொள்ளணும், அவர் வரும் நாளை அறிய முடியாது, அவர் வரும் மணி நேரத்தை அறிய முடியாது, ஆனால் வருடத்தை அறிய முடியாது என்று சொல்லப்படவில்லை, அல்லது வாரங்களை அறிய முடியாது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் மணவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று எக்கால பண்டிகை செய்தியில தீர்க்கதரிசி கூறுகிறதை இங்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் தம்முடைய மணவாட்டிக்கு எதையுமே மறைக்க மாட்டார், எல்லாவற்றையும். ஆனால் பாருங்கள், பவுல் சொல்றாரு, அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? சில காரியங்களை நாம் வெளிப்படையாக பிரசங்கிக்க முடியாது. பாருங்கள், யோவானுக்கு நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கு தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று எபேசியர் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியரா 1 கொரிந்தியரா? அந்த வசனத்தை யாராவது எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2:10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாத்தீங்களா? நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பவுல் அழகா சொல்றார், சில காரியங்களை தேவன் வெளிப்படையாக அறிவிக்க முடியாது. 7ஆம் முத்திரையினுடைய ரகசியம் பொது ஜனங்களுக்கு வெளிப்படாது. தீர்க்கதரிசி அப்படித்தான் சொல்றாரு, பொது ஜனங்களுக்கு அது வெளிப்படாது. அல்லேலூயா. ஆனா மணவாட்டிக்கு அது வெளிப்படுத்தப்படும். புரிகிறதா? அதைத்தான் பவுல் சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை, பாருங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் கூட தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகிய அநேக காரியங்கள் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை என்ன செய்ய மாட்டான், அறியவே மாட்டான். தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். ஆகையால் அந்த 7வது முத்திரை என்பதை இங்கு சொல்றோம். இப்ப தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று
எக்காலங்களின் பண்டிகை என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றத பார்க்கலாம். அதனால தான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்னார், நீ இவைகளை எழுதாமல் என்ன செய், முடிவு பரியந்தமும் கடைசி காலம் வரைக்கும் அதை முத்திரை போடு என்று சொன்னார். ஆமென். அதே போன்று யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் அதை அவனுக்கு வெளிப்படுத்துறார். ஒவ்வொரு நீ காண்கிறவைகளையும் நீ கேட்பவைகளையும் புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று விளம்பினது அந்த சத்தம். யோவான் காட்சிகளை கண்டு அவர் பேசுகிற சத்தத்தை கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த 7 வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். அவர் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். கவனிக்க வேண்டும், தேவனுடைய சத்தம் என்பது என்னவாக இருக்கிறது? யாரும் எனக்கு புரியல. தேவனுடைய சத்தம் என்பது என்ன? தேவனுடைய சத்தம் என்பது இடி முழக்கம். யோவான் 12:28 வசனம் அப்படி சொல்லுகிறது. அங்கு தேவன் மகிமைப்படுத்தும், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்ற சத்தம் வந்த பொழுது அது இடி முழக்கம் உண்டாயிற்று. தேவனுடைய சத்தம் என்னதுங்க? இடி முழக்கம். அல்லேலூயா. இப்ப இடி முழக்கத்தோடு அவர் வருகிறார். இந்த சத்தம், தேவனுடைய சத்தம் இடி முழக்கம். அந்த இடி முழக்கம் ஆவிக்குரியவர்களுக்கு செய்தியாக இருக்கிறது. பவுலோடு சென்ற மற்றவர்களுக்கு இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொன்னார்கள். இன்னும் அநேகர் தேவதூதன் அவரோடு பேசினான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனா இயேசுவுக்கு அது என்ன செய்தி? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துகிறேன், படுத்துவேன் என்ற வார்த்தை செய்தி அங்கு வருகிறது. அப்படியானால் இடி முழக்கம் என்பது தேவனுடைய சத்தமா இருந்தாலும் அவர் ஒரு செய்தியாக இருக்கிறது. 7 இடி முழக்கங்கள் என்பது 7 செய்திகள். இந்த செய்திகளை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் அதை எழுத ஆரம்பிக்கிறான். ஏன்னா நீ காண்கிறவைகளும் கேட்பவைகளை எழுது. அவன் அதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நீ 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு. 7 இடிமுழக்கள் என்ன சொன்னதோ அதை யோவான் கேட்டான். அப்படித்தானே இருக்கிறது பாருங்கள். அந்த 7 அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று. அந்த 7 இடி முழக்கங்களும் சொன்னவைகள் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the 7 thunders are the 7 seals. அல்லேலூயா. அதுல அந்த 7 இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது 7 செய்திகள் சொல்றார். இந்த 7 செய்திகளை யோவான் கேட்டான். அவள் சொன்னவைகளை, இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை கேட்டு எழுத போகிறார். அப்படியானால் 7 இடிமுழக்கங்களின் ரகசியம் அது என்னவென்பதை யோவான் அறிந்திருந்தான். அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அதை பப்ளிசிட்டியாக, பொது ஜனங்களுக்காக அது எழுதப்பட வேண்டும் என்று எழுதும் போது நீ எழுதாமல் முத்திரை போடும். ஆகையால் வேதாகமத்தில் எழுதப்படாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் 7 இடிமுழக்கங்கள். 7 இடிமுழக்கங்கள் சொன்ன அந்த ரகசியம் பைபிளில் எழுதப்படல. ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிறது தேவ ரகசியம். பைபிளில் எழுதப்படாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அதில் யோவான் எழுதப்படல.
யோவான் எழுதப்படாதபடிக்கு தடை செய்யப்பட்டான். அதே போன்று இந்த கடைசி காலத்திலே 7ஆம் முத்திரையினுடைய ரகசியங்களை தீர்க்கதரிசி பிரணாம் விளக்கி கொண்டே வருகிறார். அப்படி விளக்கும் போது அல்லேலூயா, அந்த 7 முத்திரைகளின் ரகசியங்களை விளக்கி கொண்டு வரும் பொழுது ஒவ்வொன்றாக அவர் சொல்லுகிறார். ஒரு 10 உள்ளடக்கங்களை அவர் கொண்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இதற்கு மேல் நான் பேசக்கூடாதபடிக்கு தடை செய்தார் என்று சொன்னார். அப்படி என்ன தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியும்? யோவான் அப்போஸ்தலனுக்கு 7 இடிமுழக்கத்தின் ரகசியம் தெரியும். ஆனா இப்பொழுது அது வெளிப்படக்கூடாது. அதே போல தானியேல் அதை என்ன பண்ணனா, புதை பொருளாக வைக்க வேண்டும். அது கடைசி காலம், முடிவு காலம் வரைக்கும் அதை புதை பொருளாக வைக்க வேண்டும். ஆகையால் எப்பொழுது அது வெளிப்படும்? யோவானுடைய காலத்தில் அல்ல, அப்போஸ்தலனுடைய காலத்தில் அல்ல. அது லவோதிகேயா சபையின் கால முடிவில் தோன்றக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஆகையால் 7வது தூதனாகிய சகோதரன் வில்லியம் பிரணாம் மூலமாக கர்த்தர் இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். 7 இடிமுழக்கங்களின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். அது கடைசி காலத்தில் தான் வெளிப்படும். காரணம் அது மணவாட்டிக்குரியது. 7 இடிமுழக்கங்கள் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. மணவாட்டியை தவிர இந்த ஸ்தாபனத்தாருக்கு அல்ல. ஸ்தாபனத்தார் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், அதை விசுவாசிக்கவும் முடியாது. காரணம் அது மணவாட்டிக்குரியது. மணவாட்டி தாமே அந்த செய்தியை விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆகையினால் தான் தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல ஒருவர் கேட்கிறார், 7 இடிமுழக்கங்கள் என்பதாக வெளிப்படவில்லையா என்று கேட்கும் பொழுது தீர்க்க சொல்றார், ஐயா அது 7 முத்திரைகளில் எல்லாமே அடங்கியுள்ளது. The 7 thunders or the 7 seals. பாருங்க, 7 முத்திரைகளின் வெளிப்பாடு. இதுதான் இந்த 7 இடிமுழக்கம். பைபிள்ல எழுதப்படாத ரகசியம். பைபிள்ல எழுதப்படாத அந்த 7 இடிமுழக்கங்கள் செய்தி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல அது வெளிப்படுத்தப்பட்டது. இது மணவாட்டிக்குரிய ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மீட்பின் ரகசியங்கள் அடைந்த எல்லா அந்த புஸ்தகத்தை, அந்த 7 இடிமுழக்கங்களின் செய்தியை, அல்லேலூயா, யோவானே நீ அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கொள், அந்த தூதனுடைய சென்று வாங்கி அதை புசி என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு மணவாட்டிக்குரிய ஆகாரம் இதுதாங்க. ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம், மணவாட்டிக்குரிய ஆகாரம். ஒவ்வொரு மணவாட்டியும் இந்த செய்தியை நீங்கள் தினமும் அசை போட வேண்டும். இந்த செய்தியை தினமும் நீங்க வாசிக்கணும், தினமும் கேட்கணும். 7 முத்திரைகளின் வெளிப்பாடு ஆடியோ இருக்கிறது. நீங்க ஆடியோ வடிவில் கேட்கலாம். அல்லேலூயா. ஒலிநடக்கல்ல கேட்கலாம். அதே போல புஸ்தக வடிவில் இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம சபையில் அநேகர் மாற்றி மாற்றி ஒவ்வொருவராக வாசித்து விட்டு, போன வாரம் சகோதரி மரகதம் மேரி அதை வாசித்து முடித்து கொண்டு வந்தார்கள். இன்னொருவர் அதை வாங்கி சென்றார் என்று கேள்விப்பட்டேன், இல்லையா? ஆகையால் இந்த புஸ்தகம் இப்பொழுது கிடைப்பது அரிது, இது கிடைக்க கஷ்டம். இப்பொழுது அங்கு சென்னையில் இருந்து ஒரு ஊழியர்கள் விசுவாசிகளுடைய காணிக்கைகளின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புஸ்தகம் நம்முடைய கையில் வந்திருக்கிறது, ஒரு சில பிரதிகள். ஆகையால் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் இதை வாங்கி செல்லுங்கள், வாசித்து விட்டு திரும்ப ஒப்படையுங்கள், மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக செய்யுங்கள். இதுதான் மணவாட்டிக்குரிய செய்தி. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லுகிறார், இந்த 7 இடிமுழக்கங்கள் செய்தி மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை கொண்டு வருமா. எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் மணவாட்டிக்கு தேவையானால் இந்த செய்திகளில் தான் அது இருக்கிறது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், வேதாகமத்தின் முழு ரகசியமும் இங்க இருக்கிறதுன்னு சொல்றார். அப்படின்னா நாம இன்னைக்கு வேணும், இதை நீங்க வாசிக்கணும். இந்த புஸ்தகத்தை யோவானே, அந்த புஸ்தகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி நீ என்ன செய், புசி, நீ அதை சாப்பிடு. யோவான் மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். ஆகையால் நீங்கள் மணவாட்டியா இருந்தால் இந்த செய்தியை நீங்கள் புசிக்கக்கூடிய ஒரு வாஞ்சியாக இருப்பீர்கள், ஒரு தாகமாக இருப்பீர்கள். நீங்கள் மணவாட்டி இல்லைன்னா இந்த செய்தியை நீங்க தொடக்கூட முடியாது. மணவாட்டிக்கு மட்டும்தான் இந்த செய்தி. ஆமென். 7 முத்திரைகளின் வெளிப்பாடு நீங்க இதுவரைக்கும் வாசிக்கலையா? ஓ, நீங்க மணவாட்டியா என்பதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த ஒலிநாடாவில் கூட கேட்கலையா? சந்தேகம். நான் எத்தனையோ முறை இதை வாசித்து இருக்கிறேன், திரும்ப திரும்ப அதை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். காரணம், அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அது நமக்குள் வரும் பொழுது யோவான் வாங்கி புசித்தான். அது என்னவா இருந்தது? வாய்க்கு மதுரமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனா வயிற்றுக்குள் சென்ற பொழுது அது கசப்பா இருந்த. காரணம், அது மதுரமாக இருந்தது புசிக்க. ஆனா உள்ளே செல்லும் பொழுதுதான் அதில் அடங்கி இருக்கிற காரியங்கள் பார்த்தா அந்த உலகுக்கு நியாய தீர்ப்பு,
இந்த ஸ்தாபனங்களுக்கு சுட்டரிக்கப்பட போகுது, எல்லாம் அதுல வரும்போது அது கசப்பான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆனா மணவாட்டிக்கு அது மதுரமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் மணவாட்டிக்குரிய ஆகாரம் இதுதான். 7 முத்திரைகளின் செய்தா, 7 இடிமுழக்கங்கள். 7 இடிமுழக்கங்கள் என்பதுதான் 7 முத்திரைகள் என்பதை மறந்து போகாதீங்க. சரி, கவனிங்க. இப்பொழுது நாம் அடுத்த காரியத்தை போகும் சீக்கிரமாக. சகோதரன் பிரணாம் சொன்ன ஒரு வாரியம், நான் இந்த உரையை வரைகிறேன். கடவுள், அதாவது தேவன் தன்னை எளிமையில் மறைந்து பின்னர் அதே போல் தன்னை வெளிப்படுத்துகிறார். 7 முத்திரைகளில் உள்ள செய்தியில இரண்டாவது அந்த முதல் செய்தியே அதுதான். தேவன் எளிமையில் மறைந்து அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியில இருக்கிறது. அந்த செய்தியில் அவர் சொல்லும் பொழுது 7 முத்திரைகளின் சிறந்த போதனைகளுக்கு செல்வதற்கு முன்பாக இதை படிக்கலாம் என்று ஒரு உரையை உருவாக்கினேன் என்று அவர் கூறுகிறார். கவனிக்க வேண்டும். அநேகர் அதை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் என்னவாக இருக்க வேண்டும், தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து மனிதனுக்கு அவரவர் சொந்த கருத்துக்கள் உள்ளன. தேவன் இப்படித்தான் இருப்பார், தேவன் இதைத்தான் செய்வார் என்று எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் 2ஆம் வருகை என்று அவரவர் சொந்த கருத்து. தீர்க்கதரிசி அப்படி கூறவே இல்லை. தீர்க்கதரிசி ஒரு காரியம் கூறவில்லை. அதை கவனிக்க வேண்டும். கவனிங்க. ஆகையால் மனிதனுக்கு அவருடைய சொந்த கருத்துக்கள் உள்ளன. மேலும் மனிதன் இன்னும் மனிதனாகவே இருக்கிறான் என்று நான் பலமுறை பழைய அறிக்கையை கூறியுள்ளேன். மனிதன் எப்பொழுதும் யார் தான்? மனிதன் தான். மனிதன் தன்னை உயர்த்தாதபடிக்கு தேவன் சில உபத்திரவங்களை கொடுப்பார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லணும்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. சில பேரத்துல நமக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டு எல்லாம் ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உயர்த்த பார்க்க பாருங்க, கர்த்தர் அங்க குட்டுறதுக்கு சாத்தான் அனுப்புவார். நம்மளை உயர விட மாட்டார் ஆண்டவர். ஆமேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளையில நம்ம ஊழியம் பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு அங்க தேவன் நினைச்சுவாரு, அங்கே தலையில தட்டி குறைச்சுறாரு. நீங்க எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படியே மேல போனீங்கன்னா தேவன் அங்க ஒரு தட்டு தட்டுவார். ஏன்னா மனிதன் இன்னும் மனிதனாகவே இருக்கிறான். அவன் தன்னை எண்ணிச்சு கூடாது, உயர்த்த கூடாது. அவன் குறிப்பிட்ட அளவுக்கு மேல தன்னை பொருட்டாக எண்ணி தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அங்கு சாத்தானுடைய குட்டு அவனுக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் தாழ்மையாக வாழுங்க, எளிமையாக வாழுங்க, பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். யாவரோடு சமாதானமாயிருங்க, யாவரோடு சந்தோஷமாயிருங்க. தேவன் மற்றதை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் தேவன் தாம் செய்த காரியங்களுக்காக மனிதன் கடவுளை புகழ்ந்து பேசுகிறான், தேவனை புகழ்ந்து பேசுகிறான். அவன் என்ன செய்வான் என்று எப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் செய்வதை புறக்கணிக்கிறான். அவர்கள் அதை இழக்கும் வழி அதுதான். பாருங்க, தன்னுடைய சொந்த வழிகளினால் தான் இன்னைக்கு இந்த காலத்துக்கு என்று தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை அவங்க புரிந்து கொள்ளல, செய்தியை புரிந்து கொள்ளல. இன்னைக்கு செய்தியில் இருக்கிறவங்க 2ஆம் வருகையை புரிந்து கொள்ளல. ஆமென். ஏன் புரிந்து கொள்ளல? உங்க சொந்த கருத்து அதற்கு தடையாக இருக்கிறது, உங்களுடைய அறிவு அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அறிவை அப்புறப்படுத்தி விடுவோம், நம்முடைய சொந்த கருத்துக்களை தூக்கி எறிவோம். ஆவியானவரே நீர் பேசும். அல்லேலூயா. அதுதான் காரியம். அவர்கள் அவர் என்ன பெரிய காரியத்தை செய்தார் என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் அவர் என்ன ஒரு எளிய காரியத்தை செய்தார் என்பதை பார்க்க தவறிவிடுகிறார். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா தேவன் எப்பொழுதுமே எளிமையில் மறைந்திருந்து அவ்விதமாகவே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு பகட்டான காரியத்தில் தேவன் இருக்க மாட்டார். ஆமென். அந்த பகட்டே இருக்காது. எளிமையா எங்க இருக்காங்களோ அந்த ஜனங்கள் மத்தியில் தான் அவர் வெளிப்படுவார். ஆமென். தன்னை ஒரு பொருட்டாக யாராவது எண்ணினால் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார். தன்னை பொருட்டாக எண்ணாமல் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து, கர்த்தாவே இந்த சரீரத்தை அல்லது இந்த களிமண்ணை நீர் உபயோகிப்பீராக, அங்குதான் தேவன் மறைந்து வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, எளிய காரியத்தெல்லாம் ஜனங்கள் பார்க்க தவறி விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
ஒரு பெரிய காரியம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ அவருடைய சொந்த வழியில் தான் அவர் செயல்படுகிறார். நம்முடைய வழியில் அவர் செயல்பட மாட்டார். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, அதாவது தேவனுடைய அறிவு அல்லது ஞானம் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது குறித்த ஒரு வேத வசனம், அருமையான ஒரு வசனம் உண்டு. யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? 8வது அந்த வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா யாராவது. ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அதாவது மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. உங்கள் வழிகளும் என் வழிகள், எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. அப்ப தேவன் என்ன செய்கிறாரு, நம்முடைய நினைவுகளின்படி அவர் செயல்படுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது நடைபெறாது. நம்முடைய வழியின்படிதான் தேவன் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், அதுவும் நடவாது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவு வேறு, அவருடைய வழி வேறு. அவர் தேவன் தம்முடைய சொந்த வழியில் தான் அவர் செயல்படுவாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் ஒரு பெரிய காரியத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அதுவும் அந்த செய்தியில் இருக்கிற 7வது முத்திரை என்பது பிரமிடை மூடும் தலைக்கல். பாருங்க, நம்ம இப்பதான் ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கிறோம், நேராகிட்டே இருக்கு. 7வது முத்திரை என்பது பிரமிடு. இதுதான் நம்ம பிரமிடை பார்க்கிறோம் இல்லையா. இந்த பிரமிடு என்பது தலைக்கல். நம்ம அப்படி கொஞ்சம் கேமராவை கொஞ்சம் திருப்பி காட்டினா நல்லா இருக்கும். 7 சபை காலங்களிலே தேவன் வரைந்து கொடுத்த ஒரு காரியம்தான் என்னதுன்னா இந்த பிரமிடு. எய்த்துள்ள முதலாவது தேவன் பாருங்கள், இந்த பிரமிடு மிக முக்கியமானது. 7வது முத்திரை என்பது பிரமிடை குறிக்கக்கூடிய மூடக்கூடிய தலைக்கல். இதுதான் என்னதுங்க, தலைக்கல். தலைக்கல் யாராக இருக்கிறார்? கிறிஸ்துவாக இருக்கிறார். கவனிக்க வேண்டும், இது வேதாகமத்தில் உள்ள. இதோ நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ஒரு பிரதான மூலை கல்லை சீயோனில் வைத்திருக்கிறேன். ஏசாயா 28:16 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பாத்தீங்களா, ஒரு மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த மூளைக்கல் கிறிஸ்துவாக இருக்கிறார். அதே போல ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அதுதான் அந்த தலைக்கல். இப்பொழுது கவனிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அதே வசனம் ஏசாயா 28:16 போன்ற ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. என்ன சொல்லி திரும்ப வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. சரி பாருங்க, அந்த வசனத்தை நம்ம அங்க பாக்குறோம். ஏசாயா 28:16 வாசித்த ஒரு வசனம். அல்லேலூயா. இயேசுவே பிரதான மூளைக்கல் என்றும் அவர் தலைக்கல்லாகவும் இருக்கிறார். கிருபையின் செய்தியிலே 8வது பக்கத்திலே அவர் சொல்றார், இயேசுதான் மூளைக்கல், இயேசுதான் தலைக்கல். ஆமென். இயேசு இல்லை என்றால் அங்கு சபை இருக்க முடியாது. ஏன்னா அவர்தான் யாரு? அஸ்திபாரமான கல் என்று வேதம் கூறுகிறது. 1960 7 முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக, 7 முத்திரைகள் எப்பொழுது திறக்கப்பட்டது? 63. 60ஆம் ஆண்டுல 3 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரர் பிரணாம் சொன்ன வார்த்தை, தேவன் 3 பைபிள்களை படைத்தார். நம்ம கையில் எத்தனை பைபிள் இருக்கு? 1. ஆனா தேவன் எத்தனை பைபிளை படைத்தாராம்? 3 பைபிளை படைத்தார். அது என்னவா இருக்கிறது? அவர் வானத்தில் முதலில் வைத்தது ராசிகள். தேவன் தம்முடைய முதலாவது வேதாகமத்தை எங்கு வைத்தார்? ராசிகள் என்ற விதமாக வைத்தார்.
ஆமென். தேவனுடைய இரண்டாவது வேதம் என்பது அவர் பிரமிடில் அதை வைத்தார். முதலாவது வேதாகமோ ராசிகள் எத்தனை? 12. ஆமென். நாங்கள் மைசூருக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு மியூசியத்தில் பார்த்தோம் நினைக்கிறேன். அந்த 12 ராசிகளையும் போட்டு படம்லாம் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அது என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னுடைய கேமராவில் இருக்கும் பாருங்க. அதை முடிஞ்சா எடுத்து போடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, எந்த ஒரு பிரயோஜனமான காரியத்தையும் விட்டு வைக்க கூடாது. நமக்கு பிரசங்கத்துக்கு தேவையா இருக்கிறது. அந்த ராசிகள் ரவுண்டா இருக்கும், வட்டமா ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் போட்டோ எடுத்தேன். அது கேமராவில் இருக்கும். கேமராவில் இருக்கான்னு பாருங்க, கவனிங்க. ஆகையால் இந்த மூலைக்கல் தலைக்கல் ஆயிற்று. எடுத்துட்டீங்களா? டைம் ஆகும், பேக் போயிட்டு வாங்க சீக்கிரம். கேமராவில் பாருங்க, கேமராவில் ஒரு நிமிஷம். ராசிகளை குறித்து அப்படியே மேலே போட்டோம். மெதுவா ராசிகள் என்பதாக அது காணப்படும். போட்டு இல்லை மேலே போட்டு. இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட மைசூர் மகாராஜா வாழ்ந்த அரண்மனை எல்லாம் நாங்கள் போட்டோ எடுத்திருக்கிறோம். ஒரு நாள் டைம் இருக்கும்போது உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். மிக பிரம்மாண்டமான அரண்மனை. நாங்கள் 2 நாட்கள் தங்கியிருந்தோம். இதை தான் கிளிக் பண்ணு. ஜூம் பண்ணு. கரெக்டா இருக்குதா? இந்த 12 ராசி எங்க இருக்கு பாருங்க. முதலாவது ராசி கன்னி ராசி, இரண்டாவது துலாம், மூன்றாவது விருச்சிகம், நான்காவது தனுஷ், ஐந்தாவது என்னது மேஷம், ஆறாவது கும்பம், ஏழாவது மீனம், எட்டாவது அந்த இதென்ன சொல்லுவோம் ஆடுக்கு ரிஷபம். எது மேஷம்? இதுதான் மேஷமா? காலம் ரிஷபம். அடுத்தது என்னது? இப்படி நமக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாக கடகம், கடக ராசி. இது புற்றுநோயுடைய யுகம், புற்றுநோயுடைய காலம் தான் கடகம். அடுத்தது என்னதுங்க? கடைசியா சிங்கம். 12 ராசிகள். இதை பார்த்தோன்னா கல்வெட்டுல அவங்க பொறிச்சு வச்சிருந்தாங்க அந்த மியூசியத்தில். உடனடியாக அப்படியே போட்டோ எடுத்தேன். பாருங்க, இது நமக்கு பிரசங்கத்துக்கு இன்னைக்கு தேவையா இருக்கிறது. பாத்தீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், எல்லாமே இருக்கிறது. தனுஷ்ல இருந்து, எதுல இருந்து? கன்னியில இருந்து ஆரம்பிக்குது. கன்னியில இருந்து ஆரம்பித்து அப்படியே போய் கடைசியில் என்ன வருதுங்க? சிங்கம். இயேசு கிறிஸ்து கன்னியின் மூலமாக தோன்றினார், சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது. ஆகல் தேவன் தம்முடைய வேதாகமத்தை ராசிகள் என்ற விதமாக வைத்தாராம். இதுல வேதாகமம் இருக்கு. இதுதான் முதல் வேதாகமம். ஆமே. நீங்க நினைக்கிறீங்க, இது இந்துக்களுக்குள்ள சொந்தமானது. யார் சொன்னா? இந்துக்களுக்கு சொந்தமானது இல்ல. இந்த கண்ணியின் மூலமா தானே இயேசு பிறந்தாரு. அப்ப யாருக்கு சொந்தம் இந்த ராசிகள்? நமக்கு தான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் தம்முடைய முதல் வேதாகமே ராசிகள் என்ற விதமாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் ராசிகளில் முதலாவது கன்னி, கடைசியாக என்னதுங்க? சிங்கம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1 அவர் எப்படி இறங்கி வந்தார்? சிங்கம் கர்ச்சிக்கிறது போல இறைச்சி வந்தார். இதை 2ஆம் வருகைன்னு உங்களால விசுவாசிக்க முடியலன்னா உங்கள் மீது நான் பரிதாபப்படுகிறேன். ஆமென். முதலாம் வருகை கன்னி, அடுத்து 2ஆம் வருகை என்னதுங்க? சிங்கம். தெளிவா ராசிகளிலேயே தேவன் தம்முடைய வேதாகமத்தை வைத்து விட்டார். அதை கூட புரியாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் காரியம். இப்பொழுது PDF வருவோம். அங்க என்ன போட்டிருக்கிறது பார்க்கலாம் சீக்கிரமாக. ஆகையால் தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை வானத்தில் ராசிகள் என்ற விதமாக வைத்தார். இரண்டாவது பிரமிடை அவர் உருவாக்கினார். யோனோக்கு நாட்களில் கேப்ஸ்டோன் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதாவது தலைக்கல் வைக்கப்படவில்லை. ஏற்கனவே அது நமக்கு போட்டோலாம் இருக்குது. அந்த தலைக்கல் வைக்கப்படாமல் அது மேலே இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒருபோதும் பிரமிட்டின் மேல் ஒரு தொப்பியை தலைக்கல் வைக்கப்படவில்லை. கேப்ஸ்டோன் நிராகரிக்கப்பட்டது. அது கிறிஸ்து. தலைக்கல் யாருங்க? கிறிஸ்து. மூலைக்கல்லும் அவர்தான், தலைக்கல் அவர்தான். அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது தேவனுடைய ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல செய்திலா. த ரெவல்யூஷன் ஆஃப் த, ஒரு நல்ல இங்கிலீஷ். இது தமிழ்ல கிடையாது. தமிழ்ல கடவுளின் வெடித்தப்பட்ட மகன்கள்னு போட்டிருக்காங்க.
அது வந்து சன்ஸ் ஆஃப் மேன் அந்த காரியங்கள் வரும். சரி, நம்ம அதுக்கு போயிடுவோம். சரி, இப்போ பாருங்க 8வது பாயிண்ட், பிரமிடு ஒருபோதும் மூடப்படவில்லை. அதாவது தலைக்கல் என்ன செய்யல, வைக்கப்படவில்லை. கேப்ஸ்டோன் தலைக்கல் அதன் மேல் ஏன் வைக்கப்படவில்லை? ஏனெனில் இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார். யூதர்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். அவர் சீக்கிரமா நிராகரிக்கப்பட்ட கல், அது சரி, ஆனால் அது மூடப்படும், அதன் மேல தலைக்கல் வைக்கப்படும். பின்னர் கர்த்தராக இயேசுவின் வருகை மிகவும் நெருக்கமாக உள்ளது. இங்கே இருந்து ஆவியானவர் அதை நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென். இப்பொழுது அந்த ஹெட்ஸ்டோன் தலைக்கல் வரும் நேரத்திலே கிறிஸ்துவின் வாழ்க்கை போன்ற ஒரு ஊழியம் வரவேற்கின்றது. இப்ப என்ன வரணுங்க? கடைசியில மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் உண்டுன்னு பிரணாம் சொல்லிட்டு போனாரு. 7 முத்திரைகளின் புஸ்தகம் 22வது கொஸ்டின், அதுவும் இங்குதான் இருக்கிறது. மணவாட்டிக்குரிய ஊழியம். நீங்க 7 முத்திரைகளின் மீது கேள்வியிலும் பதில்களில் இதை பார்த்தீங்கன்னா அது அங்கே 22வது கேள்வியில் இருக்குது. மணவாட்டிக்கு ஒரு மகத்தான ஊழியம் நடைபெறும். பெந்தகோஸ்தையினர் மாதிரி சாதாரண ஊழியம் கிடையாது, மகத்தான ஊழியமா இருக்கும். அவங்க அறிஞ்சிருந்த விசுவாசத்தை தைரியமா பேசுவாங்க. எப்படி அப்போஸ்தலர்கள் தைரியமா பேசினாங்க, பயப்படல. அதே போன்ற ஒரு செய்தி போகும். அல்லேலூயா. செய்தியை முழுமையா விசுவாசித்து அறிந்திருந்தால் அவர்கள் தைரியமா பேச தயங்க மாட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, அதுவும் அங்கதான் இருக்கிறது. இப்ப தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, இந்த தலைக்கல் அமரக்கூடிய நேரத்தில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை போன்ற ஒரு ஊழியம் வரவிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை போன்ற ஒரு ஊழியம், ஒரு மகத்தான ஊழியமாக இந்த கடைசி மணவாட்டியின் ஊழியமாக இருக்கும். ஆமென். அந்த அடையாளப்படுத்துகிறது, அதுதான் அடையாளப்படுத்துகிறது கர்த்தருடைய வருகை. இப்போது வரும் அந்த தலவிருட்சம், அதாவது தலைக்கல். பாருங்கள், நான் என்ன சொல்லுகிறேன் என்று பாருங்கள். கர்த்தரின் வருகை அது அறியப்பட்ட ஒரு ரகசியம், அவருடைய சித்தத்தின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ரகசியம் என்ற செய்தி அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. பிரமிடு போல தீர்க்கதரிசியின் அறைக்குள் சென்று 7 படிகளை பாருங்கள். படிகளின் உச்சியில் ராஜாவின் பிரசன்னத்திற்கு வந்தவரை கொண்டு வருவதற்காக சவாலை காவலர் அங்கே சந்திக்கிறார். பாருங்க, அந்த பிரமிடுல என்ன இருக்குமா? 7 படிகள் இருக்குமா, 7 அறைகள். மேலே ஏறி 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 மேலே போகணும். ஆமென். இங்க எத்தனை இருக்கிறது பிரியமானவர்களே? 7 காரியங்கள் இருக்கிறது. பாருங்கள், அந்த கேமரா திருப்புங்கள். ஆமென். அவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், எத்தனை படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. இது எகிப்தில் உள்ள பிரமிடுல பாத்தீங்கன்னா 7 படிகள் இருக்கும். மேல தான் ராஜா இருப்பாராம். சகோதரன் பிரணாம் எகிப்தில் போய் அந்த பிரமிடை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. நேரடியாக அவர் பார்த்துருக்காரு. உங்களுக்கு முடிந்தால் எகிப்தில் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க, சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிங்க, இந்த பிரமிடை பிரணாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா 7 படிகள் இருக்கிறது. அந்த அங்குதான் 8வதாக இருக்கிறது தான் ராஜாவின் இருக்கக்கூடிய சிங்காசனம். அதைத்தான் பார்க்கிறோம். பாத்தீங்களா, ராஜாவினுடைய பிரசன்னத்திற்கு உச்சியில் இருக்கிறது. அங்கு 7வது படியில் இருந்தது. யோவான் மீது இருந்த அதே ஆவியுடன் நாம் மீண்டும் வர வேண்டியதை அங்கே காட்டுகிறது. கவனிங்க, அவர் மேசியாவை அறிமுகப்படுத்தினார். மேலும் நாம் மீண்டும் ஒரு இடத்திற்கு வர வேண்டும். மேசியாவை அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த யுத்தத்திற்காக அவரது வாக்குறுதியை பார்க்கிறோம். எக்காலங்களின் சாதனைகள் என்ற செய்தியில் 1963 சகோதரன் பிரணாம் அவர் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் பிரமிடின் தொப்பி கிறிஸ்து வரும், நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். கிறிஸ்து தலைக்கல், நிராகரிக்கப்பட்ட கல், அனைத்தையும் பார்க்கும் கண். பைபிள் சொன்னது போலவே தானியேலின் 70 வாரங்கள் செய்தியில சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கிறது. தலைக்கல் ஆகிய கிறிஸ்து, அதுதான் பரிசுத்த ஆவி, அதுதான் அன்பு. அன்பு என்றால் தேவன். அவர் அங்கே வந்து அமரக்கூடிய நேரத்தில் ஒரு மகத்தான ஊழியம் நடைபெறும். அது தலைக்கல்லின் ஊழியம். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே, 1962வது வாரத்தில் டிசம்பர் மாதத்தில் சகோதரன் பிரணாம் சொன்ன ஒரு காரியம், சக்தி வாய்ந்த தரிசனங்களில் ஒன்றை அவர் அனுபவித்தார். அதை அவர் ஐயா அவர்களே
இதுதான் முடிவு நேர அடையாளமா? 62ஆம் ஆண்டு பிரசங்கிக்கப்பட்ட செய்தி என்ன? இதுதான் முடிவின் அடையாளமா என்ற ஒரு செய்தி அவர் கொண்டு வந்தார். பாருங்கள், அது அரிசோனாவில் உள்ள டக்சனுக்கு அருகில் உள்ள பாலைவனத்தில் இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு குண்டு வெடிப்பு, பயங்கரமான வெடிச்சத்தம் பூமியை உலுக்கியது. அவர் ஒரு பிரமிட்டு வடிவத்தில் 7 தேவதூதர்கள் கொண்ட விண்மீன் கூட்டத்தில் இறங்கினார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்கள், இது எப்படி இருக்கிறது? ஒரு பிரமிடு போல இருக்கிறதா? ஆமேன். அந்த பிரமிடு எப்படி இருக்கிறதோ அதே போன்ற வடிவத்தில் 7 தூதர்களை கொண்ட ஒரு பிரமிடாக இவர் இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். தரிசனம் அவரை விட்டு பிரிந்த பிற்பாடு சகோதரன் பிரணாம் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் கொல்லப்பட போகிறேன், நீங்கள் பூமியில் என்னுடன் முடிந்து விட்டீர்கள். சிறிது நேரம் காத்திருந்தேன். பிறகு நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, அது அப்படி செய்யவில்லை என்றால் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எனக்கு பின்னர் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உமது வல்லமை அனுப்புங்கள். அது என்னை அறையில் இருந்து கிட்டத்தட்ட அழைத்து சென்றது. நான் எங்காவது ஒரு மூலையில் இருப்பதை கண்டேன். நான் என் பைபிளை திறந்து வைத்தேன். நான் படித்துக் கொண்டிருந்தேன். அது ரோமர் 9வது அத்தியாயம் கடைசி வசனம். இதோ நான் சீயோனில் கிடந்தேன். ஒரு மூலைக்கல், ஒரு தடுமாற்றம், ஒரு விலையேறப்பட்ட மதிப்பற்ற ஒரு மூலைக்கல். மற்றும் எவருக்கும் அவர் விற்கப்பட மாட்டார். ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமா என்ற செய்தியில சொல்ல. அதன் பிற்பாடு அந்த தரிசனம் உண்மையில் நிறைவேறினது. அந்த 7 தூதர்கள் அரிசோனா பாலைவனத்தில் அவரை சந்தித்த போது அவர்கள் அவரை இந்தியானாவின் ஜெபர்சன்விலுக்கு திரும்பி போ என்று சொன்னார்கள். ஏனெனில் கர்த்தர் இவ்வாறு தான் கூறுகிறார், இவை அனைத்தும் பைபிளில் மறைந்திருக்கும் 7 ரகசியங்கள், அந்த 7 முத்திரைகளில் அந்த ரகசியங்கள் நமக்கு எல்லாவற்றையும் திறக்கப் போகிறார் என்று மலையின் மேல் உள்ள அந்த கவர்ச்சி என்ற செய்தியில் அவர் சொல்றார். அல்லேலூயா. ஆகிய இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. அது கூட நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட அவரை சந்தித்த அந்த 7 தூதர்கள் ஒரு பிரமிடை உருவாக்கியது தற்செயல் நிகழ்வல்ல. அதுதான் கேப்ஸ்டோனின் வடிவம். கவனிங்க, அந்த கேப்ஸ்டோன் இறங்கி வந்ததை நீங்க கவனிக்கணும். தலைக்கல் வந்து விட்டதா வரவில்லையா என்ற ஒரு காரிப்பாங்க. பாருங்க, மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, தலைக்கல் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து, பலமுள்ள தூதனும் அவர்தான், எல்லாமே அவர்தான். அந்த வடிவம் தான் இது. பாருங்க, கேப்ஸ்டோன் போன்று இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. அது 26 மைல் உயரம், 30 மைல் அகலம். அது அப்படியாக ஒரு கேப்ஸ்டோனை போலவே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நன்றா கவனிங்க, அது எப்படி இருக்குதுங்க? அப்படியாக முழுவதுமாக ஒரு கூர்நுனி கோபுரம் போன்று அவர் இறங்கி வந்தார். அவரை சந்தித்த அந்த 7 தூதர்கள் ஒரு பிரமிடை உருவாக்கியது தற்செயல் நிகழ்வல்ல. ஏனெனில் அதுதான் கேப்ஸ்டோனின் வடிவம், அதுதான் தலைக்கல். அவர் தலைக்கல்லாக நம் மத்தியில் இருந்திருக்கிறார். ஓ, நாம் சரீரத்தோடு தலைக்கல் பொருந்தக்கூடிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு ஊழியம் அங்கு உண்டு என்று சொல்றோம். ஒரு மகத்தான ஊழியம் அங்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த பிரமிட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் லைஃப் இதழில் உள்ள கிளவுட் பிக்சரை குறிப்பிட்டு அந்த பிரமிட் லைஃப் என்ற மேகசின்ல போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், இது சூரிய உதயம் என்ற செய்தியில அதை குறித்து சொல்றார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? அந்த கல்லின் வருகை, அந்த தலைக்கல்லின் வருகை, அதுதான் கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆமென். பாருங்கள், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் தேவாலயம், அதாவது மணவாட்டி, பாருங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கும். பேரானந்தம் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல், தேவாலயம் என்றால் சபை அல்லது மணவாட்டி. எடுத்துக்கொள்ளப்படுதலில் மணவாட்டி மகிமைக்கு செல்லுகிறாள். ஏனென்றால் அது பிரஜாதிகளின் காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அது தானியேல் 70 செய்தியில கொடுக்கிறார். இவ்வாறு அதை புரிந்து கொள்வது கடினமான ஒரு காரியமாக நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் அதை என்ன செய்தார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு ஸ்பான் நேரமாகும். ஸ்பான் நேரம் என்றால் ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆமென். பரலோகத்தில் சுமார் 1.5 மணி நேரம் மௌனம், மன்னிக்கும் தப்பா போட்டிருக்காங்க, 1/2 மணி நேரம். பாத்தீங்களா, கூகுள் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது? பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி உண்டாயிற்று. அல்லேலூயா. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட 4 மாதங்களுக்கு பிறகு
சகோதரன் பிரணாம், தேவன் தன்னை ஆமென் வெளிப்படுத்தினார். இந்த நாளில் தேவன் தனது வாக்குறுதிக்கு தன்னை நிரூபித்தார். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கும் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக நாம 10வது பாயிண்ட் மாத்திரம் நாம் பார்த்து முடிப்போம், நம்முடைய நேரம் கடந்து போயிட்டது. அப்படி வரும். 10வதாக 7வது முத்திரை என்பது வெளிப்படுத்தல் 10 நிறைவேற்றப்பட்டது. 7ஆம் முத்திரை என்னதுங்க? வெளிப்படுத்தல் 10 1 முதல் 7 வசனங்கள் அல்லது வெளிப்படுத்தல் 10 நிறைவேறுதலாக இருக்கிறது. அதுதான் 7ஆம் முத்திரை. புரியுதா? இப்ப பலமுள்ள தூதனே நமக்கு கிடையாதுன்னு சொல்ற செய்தியில இருக்கிறாங்களே, தீர்க்கதரிசி செய்தியில இருக்காங்க, பலமுள்ள தூதனே நமக்கு கிடையாதுன்னா இவங்க எப்படிங்க மணவாட்டின்னு சொல்ல முடியும்? ஆமென். மணவாட்டி சகலத்தையும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். எக்கால பண்டிகை என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றார். 7வது முத்திரை என்பது என்னது? வெளிப்படுத்தல் 10 நிறைவேறுதல். சரி, வெளிப்படுத்தல்கள் 10 1 முதல் 7 வரை அனைத்து ரகசியங்களும் லவோதிக்கியா சர்ச்சின் தூதனால் மணவாட்டிக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். ஆகையால் உங்களிடம் திருத்தப்பட்ட பைபிள் இருந்தால் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏதோ ஒரு காரியத்தை சொல்றார். அடுத்து லவோதிக்கியா சபைக்கான தூதர் வெளிப்படுத்தல் 10 1 முதல் 7 அந்த நாளில் அவர் கீழே வருவதை பார்க்கவும் 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை உச்சரித்தன. அங்கு தவறவிட்ட எல்லா ரகசியங்களும் அது எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா, வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, கடைசி காலத்துல தீர்க்கதரிசியினுடைய அந்த செய்தியின் அடிப்படையில் அநேக காரியம் இருக்கிறது. அது கூகுள் மொழிபெயர்ப்பா இருக்கிறதுனால நம்ம சரியா புரிந்து கொள்ளல. அடுத்து லூக்கா 17:30, மேலும் மல்கியா 4, எபிரேயர் 4, இவை அனைத்தும் அது நிறைவேற்றப்படுகிறது. ஆமென், ஆமென். இப்போது கடைசியாக அங்க ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இதை தவற விட வேண்டாம். 7வது தூதனுடைய அந்த செய்தி மற்றும் வெளிப்பாடுகள் 10, 7வது முத்திரை, பின்னர் அவர் பக்கத்தில் சிறிது தூரம் கீழே. இது வெறும் ஒப்பனை அல்ல நண்பர்களே, இது கர்த்தர் உரைக்கிறதாவது. ஆமென். நிறுத்து. முந்தைய பத்தில் சகோதரர் பிரணாம் கூறியதை மீண்டும் கவனமாக படிங்கள். தேவன் எதை ஏன் நிறுத்த சொன்னார்? வெளிப்படுத்தல் 10 என்பது தெளிவாக்குகிறது. எபிரேயர் 13:8, லூக்கா 17:30, மலாகி அதாவது மல்கியா 4, இதையெல்லாம் அவர் ஒன்றாக இணைத்து 7ஆம் முத்திரையின் சமயத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய காரியம் என்று 7வது முத்திரையின் அந்த தூதன் அதை குறித்து அவர் சொல்கிறார். 7வது முத்திரை என்பது அவருடைய செய்தி என்று அவர் கூறினார். ஆமென். இவ்வண்ணமாக அது 3வது இழுப்பாக இருக்கிறது. அவர் 7வது முத்திரை வெளிப்பாடு என்று கூறினார். அவர் தனது செய்தி வெளிப்படுத்தல் 10 என்று கூறினார். முழுவதுமாக வெளிப்படுத்தல் 1 முதல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் அது முழுவதுமாக நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு நாம் இதோடு முடித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, 7வது தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே எல்லா தேவ ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஆகையால் இப்பொழுது பிரியமானவர்களே, கடைசியாக நான் சொல்கிற ஒரு வார்த்தை, இதை திரும்ப திரும்ப அவர் அதை தான் சொல்றாரு. ஆகையால் போட்டு மேலே போட்டு இன்னும் 1-2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அது அநேக செய்தியில் இருந்து அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறார். சரி, போதும், நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் 7ஆம் முத்திரையின் ரகசியம் அது 10 உள்ளடக்கங்களை கொண்டது என்று நாம் பார்த்தோம். அந்த 10 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஒருவேளை நாம் முழுமையாக எடுக்காமல் இருந்தாலும் அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தார். யாவர் எழுந்து நிற்போம். கடைசியாக முத்திரைகளை திறந்தவரை போற்றி துதி மனமே என்ற ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். முத்திரைகளை உடைப்பதற்கு வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது அதை உடைப்பதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் பேக்கையும் கீழே வைங்க. 6 முடிஞ்ச பிறகு பைபிளை பேக்குக்குள்ள வச்சா போதும். அதுக்கு முன்னால வைக்கக்கூடாது. இன்னும் முடியல ஆறல. திடீர்னு வசனம் வாசிக்க சொல்லுவேன், நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னால எல்லாரும் ரெடி ஆயிடுறாங்க. என்ன பள்ளிக்கூடத்தில் மணி அடிக்க முன்னால புஸ்தகத்தை வச்சுட்டு மணி அடிக்க முன்னால அவன் அங்கே போயிடுவான், 2 கிலோமீட்டர் போயிடுவான். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுந்திருங்கன்னா அப்படியே பைபிளை அங்கே வச்சுட்டு எழுந்திருக்கணும். உங்க எழுந்திருக்கன்னு தான் நான் சொன்ன வழியா உங்கள் பைபிளை எல்லாம் பைக்குள் வையுங்கள் என்று நான் சொன்னா அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஆமென். ஓடுறதுக்கு ரெடி ஆகாதீங்க. கூட ஒரு 10 நிமிஷம் இருந்து தேவனை ஆராதித்து விட்டு கடை சொல்லுங்க.
அல்லேலூயா. நான் அநேகரை பார்க்க எழுந்திருப்போம் அப்படின்னா எழுந்திருக்க போல எல்லாரும் புஸ்தகத்தை திணிக்கிறாங்க, பைக்குள்ள திணிக்கிறாங்க. எழுந்திருன்னு தான் அர்த்தம், புஸ்தகத்தை திணியுங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் நீங்க கவனிங்க. ஆகையால் பாஸ்டர் சிம்சன் அவர்கள் எழுதின அந்த பாடலை இப்பொழுது நாம் இசையோடு சேர்ந்து பாடப்போகிறோம். முத்திரையை திறந்தவரை போற்றி துதிங்க. ஒரு பழைய பாடல் தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பாடலை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். பாடுவோமாக. முத்திரையை திறந்தவரை போற்றி துதியும் மனமே, எழு முத்திரையை திறந்தவரை போற்றி துதியும் மனமே. சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவ பிதாவாம், சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவ பிதாவாம், இங்கு கெச்சிகிற சிங்கமாக இறங்கி வந்தாரே, இங்கு கெச்சிகிற சிங்கமாக இறங்கி வந்தாரே. கிறிஸ்துவை மிதிக்கமே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே, வந்தாரே இறங்கி வந்தாரே, வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே, மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டானதே, அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டானதே. அப்போ ஆரவாரத்தோடு இங்கு இறங்கி வந்தீரே, அப்போ ஆரவாரத்தோடு இங்கு இறங்கி வந்தீரே. கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே, வந்தாரே இறங்கி வந்தாரே, வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே, மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. வல்லமையுள்ள ஜெய வீரராக இறங்கி வந்தீரே, வல்லமையுள்ள ஜெய வீரராக இறங்கி வந்தீரே. வானில் மேக ஸ்தம்ப அடையாளத்தோடு இறங்கி வந்தீரே, வானில் மேக ஸ்தம்ப அடையாளத்தோடு இறங்கி வந்தீரே. கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே, வந்தாரே இறங்கி வந்தாரே, வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே, மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. பிப்ரவரி 28 63, பிப்ரவரி 28 63 இடி முழக்க சத்தத்தோடனே இறங்கி வந்தாரே, இடி முழக்க சத்தத்தோடன் இறங்கி வந்தாரே. கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே, வந்தாரே இறங்கி வந்தாரே, வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே, மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை அருமையான பாஸ்டர் எழுதினார். அதை இசையோடு கூட நாம் பாட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா.
கர்த்தாவே 7 முத்திரைகளையும் உடைத்து பலமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மணவாட்டிக்காக ஒரு மகத்தான ஊழியத்தை வைத்திருப்பதாகவும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவனமாக இந்த கடைசி நாட்களில் 7வது முத்திரையினுடைய அந்த ரகசியங்கள், அந்த 10 விதமான உள்ளடக்கங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீரே. நன்றியப்பா கர்த்தாவே. இத்தோடு இந்த செய்தியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு மகத்துவமான செய்தியை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளையும் ரகசியங்களையும் பணவாட்டிக்கு கொடுத்து எங்கள் ஆவியத்தமா சரீரங்கள் இன்னும் புஷ்டியாக மாற, பலப்பட, மறுரூபப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக கேட்க போகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.